நீங்க ஒரு விஷயம் நோட் பண்ணியிருக்கீங்களா? நெறைய சந்தர்ப்பங்கள்ல ஆக்சுவலா உள் மனசுலேருந்து எனக்கு இது வேண்டாம், எனக்கு பிடிக்கல, என்னால பண்ண முடியாது அப்படின்னு நம்ம நோ அப்படின்னு சொல்லணும்னு தான் ஆசைப்படுவோம். ஆனா அதையும் மீறி நம்ம வாயிலேருந்து வர வார்த்தைகள், ஓகே நான் பண்றேன், எனக்கு பிடிச்சிருக்கு, இது ஓகே தான், சரி, ஓகே, எஸ் அப்படின்னு சொல்லிடுவோம். நம்ம கண்ட்ரோல மீறி நம்ம நோ சொல்லணும்னு நெனைச்சா கூட சில சமயங்கள்ல நம்மளால சொல்ல முடியறதில்ல. இது நீங்களோ இல்ல உங்கள சேர்ந்து இருக்கிறவங்க யாரோ ஒருத்தரா கூட இருக்கலாம். அதே மாதிரி சில நேரங்கள்ல நம்மளோட தவறு அதுல எதுவுமே இருக்காது. இருந்தாலும் நமக்கு அந்த குற்ற உணர்ச்சி நிறைய இருக்கிறதுனால சாரி சாரி நான் சொன்னது எதுவும் நீங்க மனசுல வச்சுக்காதீங்க, சாரி சாரி அப்படின்னு ஓவரா நம்ம சாரி சொல்லுவோம். இந்த மாதிரி பிஹேவியர்ஸ் இருக்கிறவங்கள எல்லாம் ஜென்ரலா நம்ம பீப்புள் ப்ளீசர்ஸ் அப்படின்னு ஒரு லேபிள நமக்கு வச்சிருவோம். அப்போ இந்த பீப்புள் ப்ளீசர்ஸ் அப்படிங்கிறவங்க யாரு, இவங்களோட இந்த ஜேர்னி எங்க இருந்து தொடங்குது அப்படின்னு இன்னைக்கு பார்க்கலாமா? நம்ம அடல்ட் ஆனதுக்கப்புறம் நம்மளோட பிஹேவியர்ஸில் நிறைய பிஹேவியர்ஸ்க்கு ஒரு பேஸாக இருக்கிறது நம்மளுடைய குழந்தை பருவத்தில் நமக்கு கிடைக்கிற அனுபவங்கள் தான். இப்போ ஒரு குழந்தை ஒரு சேஃபான ஒரு ஃபேமிலிலேருந்து வராங்க, அம்மா அப்பாக்குள்ள நல்ல புரிதல் இருக்குது, இல்லை ஒரு பாசிட்டிவ் என்வாயன்மெண்ட்லேருந்து வராங்க அப்படின்னா அந்த குழந்தைகள் நிறைய சக்ஸஸ்ஃபுல்லாக வர்றதையும் நம்ம பார்க்குறோம். அதே சமயத்தில் ஃபேமிலியில் நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்குது, அம்மா அப்பாக்குள்ள அண்டர்ஸ்டாண்டிங் இல்லை, தினமும் வீட்டில் சண்டை சச்சரவு இதெல்லாம் பார்க்குறாங்க, அவமரியாதை இதெல்லாம் அவங்க விட்னஸ் பண்ணியிருக்காங்க, இல்லை கம்பேரிசன், இந்த மாதிரி நிறைய நெகட்டிவான விஷயங்களையே அதிகமாக அனுபவிச்ச எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண குழந்தைங்க அடல்ட் ஆனதுக்கப்புறம் நிறைய விஷயங்களில் ஸ்ட்ரகிள் பண்ணுறதையும் ரிலேஷன்ஷிப்பில் முக்கியமாக ஸ்ட்ரகிள் பண்ணுறதையும் நம்ம கவனிக்கிறோம். அப்போது ஒரு அன்சேஃப் ஃபேமிலி என்வாயன்மெண்ட்லேருந்து வந்த எல்லா குழந்தைகளுமே அவஸ்தைப்படுறாங்க அப்படின்னு சொல்ல வரல. அந்த கஷ்டங்களையும் அந்த ட்ராமாவையுமே ஒரு ஸ்டெப்பிங் ஸ்டோனாக போட்டு நிறைய குழந்தைகள் அடல்ட் ஆனதுக்கப்புறம் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கிறதையும் நம்ம பார்க்க தான் செய்கிறோம். ஆனால் யூஸ்வலாக இந்த மாதிரி அன்சேஃப் என்வாயன்மெண்ட்லேருந்து வர குழந்தைகள் ஒரு 35 வயசு ஆகும்போது அவங்க பிஹேவியரில் நிறைய மாற்றங்கள் நாங்கள் கவனிக்கிறோம். அதில் மெயினாக சைக்காலஜியில் சொல்கிறது 3 ரெஸ்பான்ஸ் சொல்லுவாங்க. நம்ம வாழ்க்கையில் ஒரு ட்ராமா இருக்குது, இல்லைனா இப்போ புதுசாக ஒரு சேலஞ்ச் வந்திருக்கு அப்படின்னா நம்ம 3 விதமாக நம்ம வந்து அதை ரியாக்ஷனோ இல்லைனா ரெஸ்பான்ஸோ பண்ணுறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. முதல்ல சொல்கிறது ஃபைட். அதாவது நம்ம வளர்ந்த சூழ்நிலையிலேருந்து நம்ம எந்த மாதிரியான அனுபவங்களை நம்ம சேகரித்து வச்சுருக்கோமோ, எந்த மாதிரியான உணர்வுகளையும் பிஹேவியரையும் குணாதிசயங்களையும் சேகரித்து வச்சுருக்கோமோ அதை பேஸ் பண்ணி தான் இந்த ரெஸ்பான்ஸை நம்ம கொடுக்குறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ முதல்ல சொல்கிற ஃபைட் எதுன்னா, ஒரு அன்சேஃப் என்வாயன்மெண்ட்லேருந்து வர ஒரு குழந்தை அடல்ட் ஆகும்போது ஒரு ப்ராப்ளம் வரும்போது அதீதமாக கோவப்படுறது, அக்ரெசிவ் பிஹேவியர் காமிக்கிறது, ஒரு லாஜிக் இருக்கா இல்லையான்னு தெரியாமல் சண்டை போடுறது, இந்த மாதிரி ஒரு ஃபைட் ரெஸ்பான்ஸ் கொடுப்பாங்க. சில பேர் இந்த ஃப்ளைட் அப்படிங்கிற ரெஸ்பான்ஸை கொடுப்பாங்க. அது என்ன தெரியுமா, நீங்கள் நோட் பண்ணியிருப்பீங்க, சில பேர் பிரச்சனையை அவாய்ட் பண்ணிடுவாங்க. இந்த டாபிக் பற்றி பேசணும் இல்லை இந்த ப்ராப்ளம் பற்றி நம்ம பேசணும் அப்படின்னா உங்கள் கையிலேயே அவங்க சிக்க மாட்டாங்க, எஸ்கேப் ஆகி போயிட்டே இருப்பாங்க. எப்படியாவது அந்த ப்ராப்ளமை பேசாமல் இருக்கிறதுக்கு என்னெல்லாம் பண்ண முடியுமோ, எப்படியெல்லாம் அவாய்ட் பண்ண முடியுமோ அப்படியெல்லாம் அவாய்ட் பண்ணி அவங்க போயிடுவாங்க. இது ஒரு விதமான ரெஸ்பான்ஸ். மூணாவது ரெஸ்பான்ஸ் ஃப்ரீஸ் ரெஸ்பான்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது ஒரு ப்ராப்ளம் வந்துருச்சு, எப்படி இதுலேருந்து சமாளிக்கணும் தெரியல அப்படின்னா அவங்க அப்படியே ஒறிஞ்சு போயிடுவாங்க, நம் ஆயிடுவாங்க. அவங்க ரியாக்டும் பண்ண மாட்டாங்க, யாருக்கும் சப்போர்ட்டும் பண்ண மாட்டாங்க, மரக்கட்ட மாதிரி உணர்ச்சி அற்று போய் அப்படியே உட்காந்துருப்பாங்க. அந்த சுச்சுவேஷனை பற்றி அவங்க பேசவும் மாட்டாங்க, நீங்கள் பேசினாலும் ரெஸ்பாண்ட் பண்ண மாட்டாங்க. உங்களுக்கு ஒரு ஸ்டேஜில் வெறுத்து போயிடும், என்னடா இது நம்ம எதுக்குமே சப்போர்ட்டும் பண்ண மாட்டேங்கிறாங்க, எதுக்கும் பேச மாட்டேங்கிறாங்க அப்படின்னு. நம்ம யூஸ்வலாக இந்த ஃபைட்டோ இல்லைனா ஃப்ளைட்டோ இல்லைனா ஃப்ரீஸ் ரெஸ்பான்ஸோ நம்ம எப்படி சூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, குழந்தை பருவத்தில் ஒரு அன்சேஃப் என்வாயன்மெண்ட்டில் நம்ம இருந்திருக்கோம், இல்லைனா ஏதோ ஒரு பேரண்ட்டோ இல்லைனா அந்த கேர் கிவரோ நமக்கு சரியாக ரெஸ்பாண்ட் பண்ணல அப்படின்னா மேக்சிமம் அனுபவங்களில் இதில் ஏதாவது ஒன்று நம்ம பிரயோகம் பண்ணியிருப்போம். அதோட பிரெயின் ஒயரிங், அந்த ப்ராக்டிஸையே நம்மளையும் அறியாமல் நம்ம வளர்ந்து வந்ததுக்கு அப்புறமும் கூட அப்படியே நம்ம ப்ராக்டிஸ் பண்ணுறது தான். இந்த பேட்டர்ன் தான் நமக்கு சேஃபான பேட்டர்ன், இப்படி இருந்துட்டோன்னா நமக்கு ப்ராப்ளமே வராது அப்படின்னு நம்ம சூஸ் பண்ணுற இந்த ஃபைட் ஃப்ளைட் ஃப்ரீஸ் ரெஸ்பான்ஸில் ஏதோ ஒன்று தான் இப்போ வரைக்கும் நம்ம அடல்ட் ஆனதுக்கப்புறமும் நம்மளுடைய பிஹேவியரில் பிரதிபலிக்குது. இது வரைக்கும் தான் நம்ம யூஸ்வலாக கேட்டிருக்கிற 3 ரெஸ்பான்சஸ். ஆனால் காம்ப்ளெக்ஸ் பிடிஎஸ்டி, அதாவது காம்ப்ளெக்ஸ் போஸ்ட் ட்ராமேட்டிக் ஸ்ட்ரெஸ் டிஸார்டர் அப்படிங்கிற ஒரு கான்செப்டில் சைக்கோ தெரபிஸ்ட் மிஸ்டர் பீட் வாக்கர் அப்படிங்கிற சைக்கோ தெரபிஸ்ட் ஒருத்தர் 4வது இன்னொரு ரெஸ்பான்ஸும் நம்ம பண்ணுறோம் அப்படிங்கிறத ஸ்டடி பண்ணியிருக்காங்க. அதுக்கு பேர் தான் ஃபானிங் அப்படின்னு சொல்லுவோம். அதுதான் நம்ம பீப்புள் ப்ளீசிங் அப்படிங்கிற பிஹேவியர் பிரதானமாக வர்ற இடம். சில குழந்தைகள் அவங்க ஃபேமிலியில் ஃபைட்டும் செட் ஆகலை, ஃப்ளைட்டும் செட் ஆகலை, ஃப்ரீஸ் ஆகிறதும் செட் ஆகலை அப்படின்னா அவங்க உடனே சாரி 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 சொல்கிறதோ இல்லைன்னா நோன்னு சொல்ல தெரியாமல் எல்லாத்துக்கும் தலையாட்டி வைக்கிறதோ
இந்த ஒரு பர்ட்டிகுலர் நெகட்டிவான கேர் கிவரோ இல்லைன்னா நெகட்டிவான பேரண்ட் கிட்டேருந்தோ என்ன நான் ப்ரொடெக்ட் பண்ணிக்கணும் அப்படின்னா அவங்க சொல்கிறதுக்கெல்லாம் சரின்னு சொல்லிட்டா பிரச்சனை தீர்ந்தது. இந்த மாதிரி ஒரு மைண்ட் செட்டை டெவலப் பண்ணுறதுக்கு பேர் தான் ஃபானிங் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இந்த ஃபைட் ஃப்ளைட் ஃப்ரீஸ் ரெஸ்பான்ஸோட இப்போ இந்த 4வது ஃபானிங் அப்படிங்கிறதையும் நம்ம ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ யூஸ்வலாக இந்த ஃபானிங் பண்ணுறவங்களோ இல்லைனா இந்த பீப்புள் ப்ளீசர்ஸோட பிஹேவியர் எப்படி இருக்கும் அப்படின்னா, எதுவுமே நம்ம சொல்கிறதுக்கு முன்னாடி தன்னால் முடியுமா முடியாதாங்கிறது தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடியே அவங்கள ப்ளீஸ் பண்ணுறதுக்காகவும் பிரச்சனையை அவாய்ட் பண்ணுறதுக்காகவும் எல்லாத்துக்கும் எஸ் சொல்லிட்டு மாட்டிக்கிட்டு முழிக்கிறது. ரெண்டாவது, ஓவராக அப்பாலஜைஸ் பண்ணுறது. இல்லை நம்மளோட தவறே இல்லைனா கூட 100 தடவை சாரி 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 என்ன ப்ளீஸ் ப்ளீஸ் மனசில் வச்சுக்காதீங்க, சாரி சாரி இது என்னோட தப்பு தான். ஏன்னா நம்ம அப்படிலாம் சாரி சொல்லும்போது கண்டிப்பாக அவங்க எந்த ப்ராப்ளமும் க்ரியேட் பண்ண மாட்டாங்க, நம்ம சேஃபாக இருக்கலாம் அப்படிங்கிற அந்த ஒரு பிரெயின் ஒயரிங், அந்த பேட்டர்ன் தான் இப்போ வரைக்கும் அவங்க கேரி பண்ணுறது தான் இதுக்கு காரணம். 3வது, இவங்க இவங்களுக்கு கோபம் வந்தாலும் சரி, எவ்வளோ வெறுப்பு இருந்தாலும் சரி, பிடிக்குதோ பிடிக்கலையோ அது எல்லாத்தையுமே சப்ரஸ் பண்ணிடுவாங்க. இல்லை நம்மளோட உணர்வுகளை சொல்லி இப்போ ஒன்றுமே ஆக போகிறதில்ல, பிரச்சனை வராமல் இருந்தால் போதும் அப்படின்னு சொல்லி மறத்து போகிற மாதிரி இருந்துட்டு தன்னுடைய உணர்வுகளை அப்படியே ஆக்கிக்கிட்டே வருவாங்க. 4வது, இன்னொருத்தவங்களோட சந்தோஷத்துக்கு நான் தான் பொறுப்பு, நான் இது பண்ணாதான் அவங்க சந்தோஷமாக இருப்பாங்க அப்படிங்கிற ஒரு பிலீஃப் சிஸ்டமாக அவங்களா கிரியேட் பண்ணியிருப்பாங்க. ஏன்னா அவங்கள பொறுத்த வரைக்கும் எல்லாரும் சந்தோஷமாக இருந்தால் ஒரு பிரச்சனையும் வராது, என்னையும் எதுவும் சொல்ல மாட்டாங்க, யாரும் சண்டை போட மாட்டாங்க அப்படிங்கிற அந்த ஒரு அவாய்டன்ஸ் ஸ்டைல தான் இவங்க கொண்டு வருவாங்க. அதனாலேயே நம்ம சுற்றி இருக்கிற எல்லாரும் சந்தோஷமா இருந்தால் போதும்பா அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டில் வந்துருவாங்க. அதனாலேயே தன்னோட கனவுகள், தனக்கு வேணும் அப்படிங்கிற அந்த ஆசைகள் எதையுமே பூர்த்தி பண்ணிக்க மாட்டாங்க. பிரச்சனை இல்லாமல் இருந்தால் சரி அப்படின்னு இருப்பாங்க. ஆனால் இப்படியே இருக்கிறது எல்லா ரிலேஷன்ஷிப்லேயும் எவ்வளோ பெரிய ப்ராப்ளம் கிரியேட் பண்ணணும்னு பாருங்க. இந்த மாதிரி நம்ம மற்றவங்களை ஹாப்பியாக வச்சுக்கணும் அப்படின்னு ஓவர் ரெஸ்பான்சிபிளாக ஃபீல் பண்ணும்போது, நாளைக்கு இவங்களுக்குன்னு ஒரு ரிலேஷன்ஷிப் வரும்போது, அது கணவனோ மனைவியோ குழந்தையோ வரும்போது அவங்களோட நியாயமான கோரிக்கைகளை இவங்களால பூர்த்தி பண்ண முடியாது. ஏன்னா இவங்க எல்லாரோட சந்தோஷமும் என் கையில தான் இருக்குன்னு நினைக்கிறது தான் ப்ராப்ளம். ஒரு விஷயம் நம்ம கிளியரா புரிஞ்சுக்கணும், எல்லாரையும் எல்லா நேரத்திலையும் எல்லா சமயத்திலையுமே ஹாப்பியா வச்சுக்கிறதோ சந்தோஷப்படுத்துறதோ நம்மளால ஒரு முடியாத காரியம் அப்படிங்கிறது தான் முதல் லெசன். சரி, ரெண்டாவது, கண்டிப்பா இந்த நோ அப்படின்னு சொல்லும் போது இவங்களுக்கு சில ரிலேஷன்ஷிப் ஸ்பாயில் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்கு. ஆனா எந்த மாதிரி ரிலேஷன்ஷிப் ஸ்பாயில் ஆகும் அப்படின்னா, யாரெல்லாம் இவ்வளோ நாள் ஒவ்வொரு அட்வான்டேஜ் எடுத்துட்டு இருந்தாங்களோ அவங்க தான் இந்த மாற்றமோ இல்லைன்னா இந்த மெச்சூரிட்டியோ பிடிக்காம இவங்களை விட்டு விலகி போறவங்களா இருப்பாங்க. அவங்க விலகி போனா போகட்டும் அப்படிங்கிற அந்த தைரியமும் அந்த மென்டல் கிளாரிட்டியும் தான் இவங்களுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். 3வது, இதுதான் என்னால முடியும், இதுதான் என்னோட சக்திக்குள்ள இருக்கு, என்னோட வரையறையில இருக்கிற விஷயங்கள் இவ்வளவுதான், இதுக்கு மேல என்னால பண்ண முடியாது அப்படிங்கிறத முதல்ல இவங்க உணரணும். அதுதான் நம்ம பவுண்டரி அப்படின்னு சொல்றோம். இது வரைக்கும் என்னால் ஹெல்ப் பண்ண முடியும், இதுக்கு மேல எனக்கு தெரியாது, இதுக்கு மேல என்னால முடியாது அப்படின்னு சொல்றதுக்கு கொஞ்சம் கொஞ்சமா இவங்க பிராக்டிஸ் பண்ணிக்க தான் வேணும். 4வது, இந்த ஃபைட்டோ இல்லைனா ஃப்ளைட்டோ இல்லைனா ஃப்ரீஸோ இல்லை ஃபானிங்கோ ஏதோ ஒரு ரெஸ்பான்ஸ் தான் நான் பண்ணுறேன், ஏன்னா ஒன்று நான் தப்பிக்க நினைக்கிறேன், இல்லைனா நான் எதிர்த்து நின்று அரகண்ட்டாக பேசுகிறேன், அதனாலேயே நிறைய ரிலேஷன்ஷிப் ஸ்பாயில் ஆகுது, இல்லைனா எதுவுமே தோணாமல் பயத்தில் அப்படியே உறைஞ்சு போகிறேன், அப்படி இல்லைனா பிரச்சனை வேண்டான்னு சொல்லி நான் சமாளிக்கிறதுக்காக எல்லாத்துக்கும் எஸ் எஸ்ன்னு சொல்கிறேன், இதில் ஏதோ ஒன்றில் கேட்டகரியில் நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா இதுதான் அப்படிங்கிறத உணர்றதும் அக்செப்ட் பண்ணுறதும் தான் பெரிய விஷயம். நீங்கள் முதல்ல அக்செப்ட் பண்ணாதானே மாற்றமே கொண்டு வர முடியும். ஸோ நீங்கள் அக்செப்ட் பண்ணும்போதே கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் ஒரு நல்ல பாசிட்டிவான சேஞ்ச் வந்துடும். ஏன்னா நம்ம பீப்புள் ப்ளீஸராக இருக்கிறதோ இல்லைனா எல்லாத்துக்கும் எஸ்ன்னு சொல்லி தலையாட்டுறதோ இல்லை எல்லாரையும் ஹாப்பியாக வச்சுக்கணும்னு நம்ம ட்ரை பண்ணும்போதோ பயங்கரமாக அடி வாங்குறது நம்மளா தான் இருப்போம் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க. எல்லார்கிட்டையும் அன்பாக இருக்கிறதோ இல்லை எல்லாரையும் ஹாப்பியாக வச்சுக்கிறதோ கைண்ட்னஸோட கேட்டகரி கிடையாதுங்க. ஆனால் அதீதமாக உள் மனசில் இருக்கிற பயமும், ஐயோ எப்படியாவது இதில் சர்வைவ் ஆகி நம்ம போயிடலாம் அப்படிங்கிற அந்த சர்வைவல் அப்படிங்கிற காரணங்கள் தானே தவிர அது எந்த ஒரு விதத்திலையும் அன்பான மனிதராக உங்களை காட்டவே காட்டாது. கண்டிப்பாக உங்கள் மேலே யாருக்கும் ரொம்ப ரெஸ்பெக்டும் இருக்கிறதுக்கு சான்ஸ் இல்லை. இதெல்லாம் யோசிச்சு பாருங்க. உங்களுக்கு ஏதாவது ஒரு சேலஞ்ச் வரும்போது, ஒரு கஷ்டமான ஒரு சுச்சுவேஷன் வரும்போது இந்த 4 விஷயங்கள்ல ஒன்று மட்டும்தான் நீங்கள் டெலிவர் பண்ணுறீங்களா, ரெஸ்பாண்ட் பண்ணுறீங்களான்னு கண்டுபிடிங்க. அதை எப்படி அவாய்ட் பண்ண முடியும், அதை விட நம்ம எப்படி இன்னும் கொஞ்சம் மென்டல் கிளாரிட்டியோடு இருக்க முடியும் அப்படிங்கிறதையும் ப்ராக்டிஸ் பண்ணுங்க. ஸோ லேர்ன் டு சே நோ, லேர்ன் டு ட்ரா பவுண்ட்ரிஸ். இது ரெண்டும் பண்ணும்போது டெஃபினட்டாக சில உறவுகள் பிரிஞ்சு தான் போவாங்க, பட் யாரெல்லாம் அவங்க ஒவ்வொரு அட்வான்டேஜ் எடுத்தாங்களோ அவங்க தான் போவாங்க. அதனால இட்ஸ் ஓகே அப்படிங்கிற அந்த ஒரு மென்டல் ஸ்ட்ரென்த் உங்களுக்கு வந்ததுக்கப்புறம் உங்கள் வாழ்க்கையில்
உங்களுக்குன்னு ஒரு ஹாப்பினஸ் கிடைக்கும் பார்த்தீங்களா? இவ்ளோ நாளா நீங்க சாக்ரிஃபைஸ் பண்றீங்க. அத யாரும் ரெசிப்ரோகேட் பண்ணல, ஏன் ரெகக்னைஸ் கூட பண்ணல அப்படிங்கிற வலியிலேருந்து உங்களால சுலபமா வெளியில வர முடியும். இது ஓவர் நைட்ல வரப்போற சேஞ்சஸ் இல்ல. எந்த விதமான சைக்காலஜிக்கல் சேஞ்சஸ் நம்ம மைண்ட்ல கொண்டு வரணும் அப்படின்னாலும், மினிமம் அதுக்கு ஒரு 6 மந்த்ஸாவது ஆகும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க. அதுக்காக எந்த ஒரு பிராக்டிஸையும் நீங்க ஸ்டாப் பண்ணிடாதீங்க. கூடிய சீக்கிரம் எந்த ஒரு அதீதமான சாக்ரிஃபைஸ் இல்லாம உங்களோட செல்ஃப் ரெஸ்பெக்ட்டையும், செல்ஃப் வேல்யூவையும், செல்ஃப் ஐடென்டிட்டியையும் நீங்க உங்க கையில, உங்க கண்ட்ரோல்ல கொண்டு வாங்க. யோசிச்சு பாருங்க, பிராக்டிஸ் பண்ணுங்க. ஆல் தி பெஸ்ட்.